சிங்கள ஆங்கில தமிழ் ஊடகங்கள் திட்ட தெளிவாக தெரிவித்திருந்த இன்றைய வரை அதை மாண்பு ரணில் விக்ரமசிங்க மறக்கவில்லை. இன்றைக்கு அதே காசு கொடுத்தன்னு சொல்லப்படுற எம்எல் காந்தன் என்பவர் நடமாடிக்கொண்டிருக்கார். ஜனாதிபதி மஹிந்த ரணில் விக்ரமசிங்க அப்படி அவர் இடையூறு படுத்தியிருந்தால் நடமாட முடியுமா? அப்பொழுது அமரர் தமிழ்ச்செல்வன் சொல்லியிருந்தார், எங்களுடைய மத்திய குழு தமிழ் விடுதலை புலிகளுடைய மத்திய குழு கூடி தேர்தலை பகிஷ்கரிப்பது என்று தீர்மானித்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு கேட்டார். இந்த செய்தியை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் யார் தெரிவிப்பீர்கள்? இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை, இன்டரிம் செல்ஃப் கவர்னிங் அத்தாரிட்டி, ISGA, அதை பற்றி ஆட்சிக்கு ஜனாதிபதியால் தமிழ விடுதலை புலிகளுடன் பேசுவே அதிலே இருந்து தனியாக இருந்து நாடிக்கு கையை கொடுத்து பேசலாமா? எங்களுக்கு தெரியும், இலங்கையில் இந்த ஜனாதிபதி தேர்தல் புறக்கணிப்பு என்று வந்தாலே விடுதலை புலிகள் விமர்சிக்கப்படுவது உண்டு. அதாவது 2005ஆம் ஆண்டு புலிகள் பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஜனாதிபதி தேர்தலை புறக்கணித்தார்கள். அதன் விளைவைத்தான் 2009 அவர்கள் அனுபவிக்க நேர்ந்தது என்ற விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்படும். இப்பவும் அதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பத்திரிகைகளிலும் அந்த செய்திகள், அந்த விமர்சன கட்டுரைகள் எல்லாம் வருது. ஆனால் உண்மையிலேயே புலிகள் பணத்தை பெற்றுக்கொண்டுதானா அந்த தேர்தலை புறக்கணித்தார்கள்? உண்மையிலே என்ன நடந்தது என்றதுக்கு இப்பவும் நேரடி சாட்சியமாக இருக்கிறார் அப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பின்னர் வடமாகாண சபையின் மாகாண சபை உறுப்பினராகவும் இருந்த திரு மதிப்புக்குரிய சிவாஜிலிங்கம் அண்ணன் அவர்கள். அவர் இந்த விஷயத்தை பற்றி என்ன சொல்றார் என்று கேட்போம். பலர் சொல்வதை போல விடுதலை புலிகள் பணத்தை வாங்கி கொண்டு போட்டியிட்டார்கள், போட்டியிட வேண்டாம் என்று பகிஷ்கரித்தார். முழுக்க தவறு. நான் பல தடவைகள் சிங்கள ஆங்கில தமிழ் ஊடகங்கள் திட்ட தெளிவாக தெரிவித்திருந்தேன். இன்றைய வரை அதை மாண்பு ரணில் விக்ரமசிங்க மறக்கவில்லை. அது என்ன பெரிய அப்படியே என்றால், இன்றைக்கு அதே காசு கொடுத்தன்னு சொல்லப்படுற எம்எல் காந்தன் என்பவர் நடமாடிக்கொண்டிருக்கிறார். ஜனாதிபதி மஹிந்த ரணில் விக்ரமசிங்க அப்படி அவர் இடையூறு படுத்தியிருந்தால் நடமாட முடியுமா? கேள்வி எழுப்பு. அவை இதெல்லாம் புலிகளுக்கு ஒரு காலகட்டத்திலே மிகவும் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடிகள் 98, 99 எல்லாம் இருந்தது உண்மைதான். ஆனால் எப்போ இந்த பெருந்தெருக்கள் வழியாக A9 வீதி வழியாக திறக்கப்பட்டு சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு அவர்கள் வர்த்தக நடவடிக்கைகள் வரிகளை அறவிட தொடங்கியிலிருந்து அறவிடப்பட்ட வரி பணங்கள் பண நோட்டுகளை எண்ணும் யந்திரங்கள் மூலம் எண்ணப்பட்டு மூட்டை மூட்டையாக கட்டி செல்லப்பட்டது மக்கள் பார்த்திருப்பார்கள். அதுக்கு முதல் அவர்களுக்கு 1 கோடி கஷ்டப்பட்டால் இப்பொழுது அவர்களுக்கு 1 கோடி என்பது ஒரு பிரச்சனை இல்லை. 10 11 அந்த மாதிரி கட்டத்திலே தான் இருந்தது. இது சம்பந்தமாக தமிழ்ச்செல்வன் அமர தமிழ்ச்செல்வன் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அழைப்பு அனுப்பப்பட்டது. 2005 ஜனாதிபதி தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்று. கூட்டத்துக்கு 22 தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பு 20 பேர் நாங்கள் கலந்து கொண்டிருந்தோம் சம்பந்தனையா தலைமையிலே. அப்பொழுது அமரர் தமிழ்ச்செல்வன் சொல்லியிருந்தார், எங்களுடைய மத்திய குழு தமிழீழ விடுதலை புலிகளுடைய மத்திய குழு கூடி தேர்தலை பகிஷ்கரிப்பது என்று தீர்மானித்திருக்கிறது. அதற்கு ஆதரவை கோருவதற்கு உங்களுக்கு அறிவிப்பு தான் கூப்பிட்டிருக்கின்றோம். நான் சொன்னேன், நீங்கள் எங்களுடன் ஆராய்வது தான் கூப்பிட்டிருக்க வேண்டும், வழியை அறிவிப்பதற்கும் என்று கூப்பிட்டது தவறு. அப்படி இல்லாட்டி எங்களுடைய கருத்துக்கிடம் இல்லையே. நாங்கள் எங்களுடைய கருத்தை சொல்கிறோம், அதன் பின்னர் நீங்கள் கூடி ஏற்றுக்கொள்வதோ விடுவதோ என்பது உங்களை பொறுத்தது. இல்லை, நாங்கள் அவ்வாறு செய்கின்றோம், அதில் பிரச்சனை இல்லை, உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் என்று. நாங்கள் பகிஷ்கரிப்பு என்பது சர்வதேச ரீதியாக ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தாத என்ற கருத்தை திட்டத்தெளிவாக சொல்லி அவர் தங்களுடைய கருத்தை கருணா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது விடுதலை புலிகளை உதவியுடன் நாங்கள் பிளவை ஏற்படுத்தினோம் போன்ற பல விடயங்களை சொல்லி இவ்வாறு பேசிய விடயத்தை தமிழ்ச்செல்வன் அவர்கள் உறுதிப்படுத்தினார். வேண்டுமென்றால் உங்களுக்கு
ஊடகங்களில் இருந்திருக்கக்கூடிய சிங்கள ஊடகவியலாளருடைய ஒலி வடிவங்களையும் அதே போல உங்களோட மொழிபெயர்ப்பு உதவி இதையும் தர முடியும் என்று நான் சொன்னேன், தேவையில்லை, நீங்கள் சொன்னால் நாங்களும் ஊடகங்கள் பார்த்திருக்கிறோம், இல்லை நாங்கள் கொண்டு வந்து போட்டுவிட்டு உங்களுக்கு சிங்களத்துக்கான மொழிபெயர்ப்பாளர்களையும் எடுத்து வந்து செய்கின்றோம். ஏன் சிங்களுக்குமே மொழிபெயர்ப்பாளர் இங்கே உங்களுக்கு தானே இங்கே சுவாஜிலிங்கம் இருக்கிறார், ரவிராஜ் இருக்கிறார், நீங்களே செய்யுங்களேன். இல்லை இல்லை, அதுக்கெல்லாம் மெனக்கெட தேவையில்லை, அந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த ஒரு அற்ப சொற்ப சந்தர்ப்பத்தை தந்தவர் ரணில் விக்ரமசிங்க. அவே ஏன் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடாது? நாங்கள் பகிஷ்கரித்தால் அவருக்கான ஆதரவு கணிசமாக குறையும், பிரச்சனை இருக்கும். அப்பொழுதுதான் அவர் சொன்னார், சரி நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த செய்தியை யார் சொல்வது? நாங்கள் செய்து கொண்ட இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை, இன்டரிம் செல்ஃப் கவர்னிங் அத்தாரிட்டி, ISGA, அதை பற்றி ஆட்சிக்கு இவர் ஜனாதிபதியாக வந்தால் தமிழீழ விடுதலை புலிகளுடன் பேசுவேன் என்று வாக்குறுதி தர வேண்டும். அது எழுத்து வடிவில் கடிதமாக நோர்வே ஊடாக எங்களுக்கு வழங்கப்பட்டால் நாங்கள் அதை பகிரங்கப்படுத்தப் போவதில்லை. பகிஷ்கரிப்பே வாபஸ் வருவோம். மக்கள் விரும்பியவருக்கு வாக்களிக்கிறார், ரணில் விக்ரமசிங்காகத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று நான் கூற மாட்டோம். விரும்பியவருக்கு வாக்களிக்கிறார், மக்கள் தங்களுடைய இப்போ தெரிவு செய்யவேண்டும் என்று சொல்லிவிட்டு கேட்டார். இந்த செய்தியை ரணில் விக்ரமசிங்காவுக்கு யார் தெரிவிப்பீர்கள்? எல்லோரும் மௌனமாக இருந்தார். அந்த இடத்துல நான் சொன்னேன், ஒரு இல்லையா அந்த பொறுப்பை நான் எடுக்கிறேன், எடுத்து என்ன நடக்கின்றது உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம். அவர் சம்மதிக்கிறாரா இல்லையா என்பதை தெரிஞ்சு கொள்வார்கள். அவருடையாக கொழும்பு வந்து பாராளுமன்ற கட்ட தொகுதியில் இருக்கக்கூடிய 3வது மாடியிலே தான் ரணில் விக்ரமசிங்காவுடைய அந்த அலுவலகம் இருக்கிறது, பிரதம மந்திரி அலுவலகம். அதே 2005 அவருடைய பிரதமரில் எதிர்கட்சி தலைவர் அலுவலகம். அப்பொழுது மஹிந்த ராஜபக்ச பிரதமர், ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர், திருமதி சந்திரிகா பண்டாரநாயகம் ஜனாதிபதி. அவரும் 2வது தடவைக்கு மேல் போட்டியிட விரும்பவில்லை. ஆனால் பின்னர் அவர்கள் எந்த விதமான பதிலும் தரப்படவில்லை. நான் அதை வெண்ணிக்கு சென்று அமர தமிழ்ச்செல்வன் தெரிவித்திருந்தேன், எந்த தகவல் இல்லை என்று. இதுதான் நடந்தது. மக்கள் பெருமளவிலே வாக்களிக்க செல்லவில்லை. பகிஷ்கரிப்பு வடபாதியிலே மிகாமோகமாக நடைபெற்றது, கிழக்கு பகுதியில் கணிசமாக இருந்தது. இந்த சூழ்நிலையிலே 1,74,000 வாக்குகளால் ரணில் விக்ரமசிங்க தோற்கடிக்கப்பட்டிருந்தார். தோற்கடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலே ரணில் விக்ரமசிங்க ஒரு நாள் பாராளுமன்ற லொபியிலே, அந்த எதிர்கட்சி பகுதி கண்டு வரையாக இருக்கிறது, எதிர்கட்சி உள்ளே வெளியிலே வந்து இருக்கைகள் இருந்து பேசக்கூடியது மாதிரி, அங்காலே ஆளுங்கட்சி அதிலே இருந்து தனியாக இருந்து நாடிக்கு கையை கொடுத்து யோசித்து கொண்டிருந்தவர். நான் கிட்ட என்று கேட்டேன், சார் நான் உங்களோட பேசலாமா? சரி, ஓம் சிவாஜி இருங்க, உட்காருங்க. அப்பொழுது கேட்ட பொழுதுதான் தான் உங்களுடைய கோரிக்கையை கட்சியின் உயர்பீடத்தினருடன் ஆலோசித்ததாகவும், கட்சியினுடைய தவிசாளர் போன்றவர்களுடனும் ஆலோசித்ததாகவும், அவர்கள் அதை விரும்பவில்லை. மாலிக் சமர விக்ரம போன்றவர்கள் சேர்மன் விரும்பவில்லை. ஆகவே நான் அதை செய்ய, ஆனால் இப்பொழுது கவலைப்படுகின்றேன், அதை செய்திருக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன் சிவாஜி. அது இப்போ பஸ் போயிட்டு முடிஞ்சது வேலை, இனிமேல் அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை என்று விட்டுத்தான் இருந்தேன் என்பதை நான் பல ஊடகங்களிலே சிங்களத்திலும் தமிழிலும் கொடுத்திருந்தேன். அதே ரணில் விக்ரமசிங்க மறக்கவில்லை. இல்லை, அப்படி ஒரு எங்களுக்கு வரவில்லை, நாங்கள் அதை பரிசீலிக்கவில்லை. சுவாஜிலிங்கம் கூறுவது பொய் என்றதை சொல்லியிருக்க வேண்டும். ஒரு தடவை இல்லை, பல தடவைகள் இல்லை.
அரச ஊடகங்களில் நாங்களே தெரிவித்து கொண்டிருக்கேன். அவர் அதை மறுக்கவில்லை. அதுவே அவர்களுடைய தரப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம்.